பட் ஓவராலாக இது என்ன மாதிரி கதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது ஒரு கேங்ஸ்டர்ஸ் வேர்ல்டுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு இன்டர்னல் கான்ஃப்ளிக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு நம்மளால் யூகிக்க முடியுது. ஏன்னா இந்த ட்ரைலர்லேருந்து ஒரு கதையாக நம்ம என்ன யூகிக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம்னா, கமல் சார் வந்து சிம்பு அவர்கள் ஒரு சின்ன வயசில் ஒரு பிரச்சனையில் மாட்டியிருந்த ஒருத்தர் வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வராரு. மேபி அந்த பிரச்சனையில் வந்து சிம்பு அவர்கள் தான் கமல் சாருமே காப்பாற்றினார்னு கூட சீக்வன்ஸ் இருந்திருக்கலாம். ஏன்னா டைலாக் அப்படி தான் இருக்குது. வந்ததுக்கப்புறம் கமல் சார் ஒரு கேங்ஸ்டர் இருக்கிற அவரோட கேங்கில் சிம்புக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் வளர ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் கமல் சார் வந்து இந்த இடத்த விட்டு போகிறாரு, வேற ஒரு பர்பஸ்க்காக ஒன்று ஜெயிலுக்கு போகிறாரா இல்லை வேற எங்கேயா தலைமறைவாக போகிறாரா, அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால போக ஆரம்பிக்கிறாரு. போய் அதுலேருந்து டிசப்பியர் ஆகுறாரு. அதுக்கப்புறம் சிம்பு வந்து அந்த கேங்கை வந்து ஃபுல்லாகவே டேக் ஓவர் பண்ணுறாரு. அதனால அங்கே இருக்கவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகளோ இல்லை வெளியிலேருந்து வரக்கூடிய பிரச்சனைகளோ ஏதோ ஒன்று பெருசாக நடக்குது. அப்போ திரும்ப கமல் சார் ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு. அப்போ என்ன மாதிரி விஷயம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதை இருக்குங்கிற மாதிரி தான் யூகிக்க முடியுது. ஏன்னா இதில் தனியாக வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால யாரையுமே ஐடென்டிஃபை பண்ண முடியல. இப்போ நமக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் இருக்காங்களே, கமல் சார், சிம்பு சார், நாசர் சார், ஜோஜி சார்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரே கேங்காக தான் இருக்கிறாங்க. நிறைய ஷார்ட்ஸில் பார்த்தோம் நம்ம. ஒரு சில வயலண்டான சீக்வன்சஸ் வரும்போதெல்லாம் எல்லாருமே ஒரே கேங்கில் தான் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ரெண்டு கேங், இவங்களுக்கு அவங்களுக்கு சண்டை அப்படிங்கிற மாதிரி நம்மளால எதையுமே கெஸ் பண்ண முடியல. இதே கேங்குக்குள்ள நடக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனை அல்லது இந்த கேங்கில் இருக்க ஒருத்தர் வெளியில போய் வேற ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி அதனால வந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதை அமைப்பு இருக்குன்னு தான் நம்மளால இப்போதைக்கு புரிஞ்சுக்க முடியுது. இதில் நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்குறோம். சிம்பு அவர்கள் வந்து சார்ஜ் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த கேங்கோட லீடர் அவர் மாறினதுக்கு அப்புறம் நாசர் அவர்களுக்கு அந்த விஷயங்கள் பிடிக்காத மாதிரியான காட்சி அமைப்புகளை நம்ம ட்ரைலர்ல பார்த்தோம். கமல் சார் வந்து இங்க வந்து அமரன் தான் பார்த்துக்குவோம் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லும் போதும் சரி, அதுக்கப்புறம் இன்னொரு ஷாட்ல சிம்பு அவர்கள் பேசும்போதும் சரி, பின்னாடி நாசர் சாரோட ரியாக்ஷன் நம்ம பார்க்குறோம். ரொம்பவே முறைச்சிட்டு தான் இருக்கிறாரு. அதே போல அவருக்கு ஒரு டயலாகுமே இருக்கு. அமரன் தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்தா அப்ப நாங்களா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடிய டயலாக். ஸோ அதனால அவர் ஏதாவது விஷயங்கள் பண்றாரா, ஒருவேளை அவர் தான் மெயின் வில்லனா இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. பட் ஒருவேளை அவர் தான் மெயின் வில்லன்னா அதை இவ்வளவு தூரம் வந்து ரிவீல் பண்ண மாட்டாங்கல்ல ட்ரைலர்ல. ஸோ அதை தாண்டி ஏதாவது சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் தோணுது.